அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் இருக்கிறது கொச்சினுடைய அழகான பீச்சில் புதிய டாடா பஞ்ச் சப் காம்பாக்ட் மைக்ரோ எஸ்யூவியோட. இன்னைக்கு இந்த டாடா பஞ்சுடைய டாப் அண்ட் கிரியேட்டிவ் மேனுவல் மற்றும் ஏஎம்டி வேரியன்ட்ஸோடைய ஒரு டீடைல் டிரைவ் நான் உங்களுக்காக காட்ட போறேன். எல்லா ஃபீச்சர்ஸ் உட்பட உங்களுக்கு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஒரு டீடைல் டிரைவ் போயிடுவோமா? எஸ் மக்களே, புதிய டாடா பஞ்சோடைய டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு உள்ள இருக்கேன். இப்போ டிரைவை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஜினோடைய NVH எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். என்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்கு, என்ஜினோடைய இன்சுலேஷன், கேபின் இன்சுலேஷன் எப்படி இருக்கு, மற்றும் ஓவரால் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். எஸ், ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏசி ஆஃப் பண்றேன் இப்போதைக்கு. ஸோ என்ஜின் நாய்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது டாடா ஆல்ட்ராஸ் மற்றும் டியாகோவில் பார்த்த அதே என்ஜின் தான். ஸோ நாய்ஸ் இன்சுலேஷன், கேபின் இன்சுலேஷன் எல்லாமே சேமாக தான் இருக்குது. இது ஒரு 3 சிலிண்டர் என்ஜின்ங்கிறதுனால அந்த டிபிக்கலான 3 சிலிண்டர் என்ஜினோட ஸ்லைட்டான வைப்ரேஷன்ஸ் பெடலில், கியர் லிவரில் அது இருக்குது. கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே ரீஃபைன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இனிஷியல் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த லைட்டான ஜடர் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 3 சிலிண்டர் என்ஜின். மேலும் கிளச் வந்து என்ன சொல்கிறது, அந்த ப்ராப்பரான பைட்டிங் பாயிண்ட்டில் நீங்கள் கொடுக்கலைன்னா லைட்டான ஜடர் கண்டிப்பாக ஆகும். கொஞ்சம் லைட்டான வைப்ரேஷன் வரும். அப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த 3 சிலிண்டர் என்ஜினை இதுக்கு மேலே ரீஃபைன் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் நல்லாவே ரீஃபைன் பண்ணியிருக்காங்க. உள்ள டிரைவிங் அப்போ கூட அந்தளவுக்கு பெரிய லெவலில் நாய்ஸஸ் வரல. கொஞ்சம் ஹை ஸ்பீடாக அழுத்தினா கூட அந்தளவுக்கு பெரிய நாய்ஸ் இல்லை. இன்ஃபேக்ட் ரொம்பவே ரீஃபைண்டாக தான் இருக்குது. பட் என்னென்னா டெஃபினெட்லி கியர் ஷிஃப்ட் பண்ணும்போதோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதோ கண்டிப்பாக அந்த மைல்டான வைப்ரேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஏசி ஆன் பண்ணிக்கிறேன், ஏன்னா ரொம்பவே ஹீட்டாக இருக்குது இன்றைக்கி கொச்சியில். எஸ், இப்போது ஃபர்தராக இந்த சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது ஃபீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வீல் ரொம்ப லைட்டாக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டேர்னிங் ரேடியஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஸோ ஈஸியாக ஒரு காம்பேக்ட், இது ஒரு காம்பேக்ட் கார் ஆப்வியஸ்லி. பட் ஆல்ட்ராஸை விட லென்த் கம்மிங்கிறதுனால ஈஸியாக டர்னிங் பண்ணிக்கலாம். இந்த சிட்டி டிராஃபிக்கில், எஸ்பெஷலி கேரளாவில் இருக்கிற இந்த நேரோவான ரோட்ஸில், அகலம் கம்மியாக இருக்கிற ரோட்ஸில் ரொம்பவே ஈஸியாக ஹேண்டில் பண்ணி திருப்பி போயிட்டே இருக்கலாம். பக்காவான சைஸ், பக்காவான டைமென்ஷன்ஸ். மேலும் வந்து விண்டோ சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்கொயராக தான் இருக்குது. பேக் விண்டோஸ் சரி, இது பேக் விண்ட்ஷீல்டு, சைடு விண்டோஸ் எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. ரொம்பவே ஒரு எஸ்யூவி ஃபீலை வந்து எவ்வளோ ஒரு காம்பேக்ட் பேக்கேஜில் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க டெஃபினெட்லி அப்படின்னு தான் சொல்லுவேன். எஸ், இன்ஃபேக்ட் டிரைவர் சீட்டை வந்து ஃபுல்லாக ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா ஒரு எஸ்யூவியே தான். பானெட் வந்து கிளியராக தெரியும். ஹேண்ட்லிங் பண்ணுறது ஆனால் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. எல்லாமே கைக்கு ஈஸியாக வந்துடுது. இன்னொன்று என்னென்னா, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்ஜின் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சரும் வந்துடுது. மேனுவல் வேரியன்ட்ஸுக்கு மட்டும், ஏஎம்டிக்கு அந்த ஃபீச்சர் கிடையாது. ஆனால் அந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபியூவல் சேவ் பண்ணுறதுக்கு உதவும். பட் அது இல்லாமல் கூட இட் இஸ் ஓகே. ஏன்னா இது வரைக்கும் ஓட்டின வரைக்கும் எனக்கு வந்து அரௌண்ட் 16 வரைக்கும் மைலேஜ் வருது. ஸோ பிரச்சனை இல்லை. இன்ஃபேக்ட் லாங்கெல்லாம் போனீங்கன்னா இன்னுமே நல்ல மைலேஜ் வரும் கண்டிப்பாக. மீதி வந்து ஹைவேஸ் மற்றும் கொஞ்சம் மோசமான ரோட்டில் ஓட்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். எஸ், இப்போ செராய் பீச்சை நோக்கி போயிட்டுருக்கோம் கொச்சிக்கு பேக் சைடில். ஸோ இந்த மாதிரி நேரோவான அர்பன் ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் மாடரேட்டாக இருக்குது. கொஞ்சம் ஆட்டோ, பெடஸ்ட்ரியன்ஸ், 2 வீலர்ஸ் எல்லாமே வராங்க. ஸோ இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறதுக்கு டாடா பஞ்ச் வந்து ரொம்பவே எஃபர்ட்லெஸ்ஸாக, கன்வீனியண்ட்டாக இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஆப்வியஸ்லி இந்த சாசி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஆல்ட்ராஸோடைய அதே சாசி தான். ஸோ அதே அஜைலிட்டி, ப்ராப்பரான ஹேண்ட்லிங், ஸ்டீரிங் ஃபீட்பேக் எல்லாமே டாடா ஆல்ட்ராஸ் போல தான் இருக்குது. என்னதான் இது ஒரு ஹைட்டான ஒரு வண்டியாக இருந்தாலுமே
டிரைவ் பண்ணுறதுக்கோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு விதத்துலையும் சிரமம் இல்லை. இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் ரொம்பவே ஈஸியாக ஹேண்டில் ஆகுது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து டிரைவர் சீட்டை இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா பானட்டோட கார்னர்ஸை கூட நீங்கள் அவ்வளோ ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ராப்பர் எஸ்யூவி ஃபீலும் தருது. ஸோ எந்த விதத்துலையும் நீங்கள் நர்வஸ் ஆக அவசியம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பானட்டோட கார்னர்ஸ் அவ்வளோ பக்காவாக தெரியுது. இன்ஃபேக்ட் இன்னும் மேலே கூட ஏற்றிக்கலாம் டிரைவர் சீட்டை. ஸோ இந்த மாதிரி ஏற்றிக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே பானட் வந்து கிளியராக விசிபிலிட்டியாக இருக்குது. ஸோ ப்ராப்ளமே இல்லை. இன்ஃபேக்ட் ரொம்பவே தைரியமாக ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக ஈஸியாக ஓட்டிடலாம் இந்த காம்பேக்ட் சப் காம்பேக்ட் எஸ்யூவியான பஞ்சை. ஸோ டிரைவிங் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமே இல்லை. பிரேக்கிங்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. புதுசாக பிரேக் ஸ்வே கண்ட்ரோல் அப்படிங்கிற ஃபீச்சரும் கொண்டு வந்திருக்காங்க. சேஃப்டி பொறுத்த வரைக்கும் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் ABS, EBD, கார்னர் பிரேக்கிங் கண்ட்ரோல், கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் போன்ற ஃபீச்சர்ஸ் தவிர பிரேக் ஸ்வே கண்ட்ரோலுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும்போது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பிரேக் பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டீரிங் வீல. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஸ்டீரிங் ஓட்டாது, உங்களை ஸ்ட்ரைட்டான ஒரு இதுக்கு தான் கொண்டு போகும். ஸோ பேசிக்கலாக ஈஸியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களோட ஸ்டீரிங் ஃபீல், உங்களுடைய ஸ்டீரிங் வீல், உங்களுடைய வெஹிக்கிள் வீல்ஸ் எல்லாமே ப்ராப்பர் கண்ட்ரோலில் இருக்கும். பிரேக்கிங், எமர்ஜென்சி பிரேக்கிங்கில் கூட. ஸோ அந்த ஃபீச்சர் தான் வந்து பிரேக் ஸ்வே கண்ட்ரோல். தென் அதை தவிர பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி டியூவல் ஏர் பேக்ஸ், ABS, EBD எல்லா ஃபீச்சர்ஸும் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இன்க்ளூடிங் ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட்ஸ் பேக் சீட்டுக்கும் பேஸ் மாடல்ல இருந்தே ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் இப்போ கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி மாடரேட் சிட்டி டிராஃபிக்ல கூட ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ சிஸ்டம், எஸ்பெஷலி இந்த டாப் அண்ட் வேரியண்ட்ல மட்டும் இல்லை, இதுக்கு ஒரு மாடல் அக்கம்ப்ளிஷ்ட் வேரியண்ட்ல கூட 6 ஸ்பீக்கர்ஸ் வருது. இந்த சேம் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் 7-inch ஹார்மான் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் ஸ்டாண்டர்டாக வந்துருது. ஸோ இந்த டச் ஸ்கிரீன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் ஆல்ட்ராஸ் நெக்ஸான் போல எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்கு, எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் அதே போல தான் இருக்குது, அதே போல் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடுது. இங்கே டிரைவ் நெக்ஸ்ட்டுக்கான டிரைவிங் இவாலுவேஷன் போன்ற ஒரு இதுவும் வந்துடுது. எஃபிஷியன்சி, டிரைவிங் சேஃப்டி போன்ற அந்த ஒரு இதுவும் வந்துடுது. ஸோ உங்களுடைய டிரைவிங்கை பேசிக்கலி நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கலாம் இந்த இது மூலமாக. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. கூடவே வாட் 3 வேர்ட்ஸ் கனெக்டிவிட்டியும் ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக வந்துடுது. இந்த வாட் 3 வேர்ட்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் ப்ரிசைஸான ஒரு நேவிகேஷன் சொல்லலாம். கூகுள் மேப்ஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் இன்கேஸ் தெரியாத ஒரு இடம் அப்படிங்கிறத வந்து 3 சிம்பிளான வேர்ட்ஸ் மூலமாக, 3 சிம்பிளான வார்த்தைகள் மூலமாக நீங்கள் இந்த சிஸ்டமுக்கு கனெக்டிவிட்டி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லொக்கேஷனுக்கு உங்களை வந்து லீட் பண்ணி நேவிகேஷன் காட்டிடும். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு சிஸ்டம் இது. பட் உங்களுடைய ஃபோன்லேயும் அது வந்து வாட் 3 வேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக நீங்கள் வந்து அந்த உங்களுடைய ப்ரிஃபர்ட் இடத்துக்கு, ப்ரிஃபர்ட் லொக்கேஷனுக்கு, எந்த இடம் தெரியாத ஒரு இடத்துக்கு கூட நீங்கள் ஈஸியாக நேவிகேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ வாட் 3 வேர்ட்ஸுங்கிறது அந்த சிஸ்டம். அது தவிர பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கமாண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இந்த சிஸ்டமுக்கு நெக்ஸான் அல்ட்ராஸ் போல ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இந்த வாய்ஸ் கமாண்ட்ஸ் மூலமாக நீங்கள் வந்து ஏசியினுடைய டெம்பரேச்சர், ஃபேன் ஸ்பீட் மற்றும் FM, மீடியா, ரேடியோ, கான்டாக்ட், காலிங் போன்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி டிராஃபிக் சுச்சுவேஷன்ல கூட நீங்க வந்து ஸ்டீரிங் வீல்ல இருந்து கையெடுக்க தயங்குறீங்க அப்படின்னு இருக்கும்போது கையெடுக்க அவசியம் இல்லை இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு. ஏன்னா இங்கேயே பாத்தீங்கன்னா வாய்ஸ் கமாண்ட் பட்டன் வந்துடுது. இது மூலமா இப்போ வந்து நான் வந்து டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்றேன். செட் டெம்பரேச்சர் 23. Okay, setting temperature to 23. யா, ஸோ 23 டிகிரி செல்சியஸுக்கு செட் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து இங்கே கீழே பட்டன்ஸை பார்த்து கையை கீழே கொண்டு போய் அதை ஆப்ரேட் பண்ணணுங்கிறதுக்கான அவசியமே இல்லை. அதே மாதிரி ஃபேன் ஸ்பீடும் கண்ட்ரோல் பண்ணலாம். செட் ஃபேன் ஸ்பீட் 5. Okay, setting fan speed to 5. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாகவே நீங்கள் வந்து ஸ்டீரிங் வீல்லேருந்து கை எடுக்காமல் இந்த கண்ட்ரோல்லாம் பண்ணலாம். FM அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், ஸ்டேஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதையும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா FM ஸ்டேஷன் இதில் இருக்குங்கிறத பார்த்துருவோம். 91.1 FMல இருக்கு. ஸோ வேற ஒரு FM ஸ்டேஷன் நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து சொல்லிடலாம். டியூன் டு 106.4 FM. Okay, tuning. எஸ், ஸோ அந்த FM ஸ்டேஷனோட ஃப்ரீக்வன்சி மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேஷனுக்கு போயிடும். இதே போல் கான்டாக்ட் காலிங், டயலிங் அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் வந்து இந்த வாய்ஸ் கமாண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு
கால் விப்ரஜேஷ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட போதும், அது கால் போயிடும். அதே மாதிரி டயல் பண்ணணும், உங்களுக்கு அவங்களோட பேர் தெரியாது ஆனால் நம்பர் தெரியும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டயல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயல்னு சொல்லிட்டு 7867878 அந்த மாதிரி நீங்கள் நம்பர் சொன்னீங்கன்னா கூட போதும், ஆட்டோமேட்டிக்காக டயல் ஆகிடும். ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே ஈஸி, டச் ஸ்க்ரீன் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வாய்ஸ் கமாண்ட்ஸோடைய ஃபங்க்ஷனாலிட்டியும் ரொம்பவே கன்வீனியன்ட்டாக ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பரான சிஸ்டம். மற்றபடி பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீக்கர்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடுது அக்காம்ப்ளிஷ்ட் வேரியண்ட்லேருந்து. ஸோ ஆடியோ குவாலிட்டியும் ரொம்ப சூப்பர். ஹார்மோனுடைய ஸ்பீக்கர்ஸ் இது, ஸோ ஆடியோ குவாலிட்டி டெஃபினெட்லி ரொம்பவே நல்லா இருக்கு. சரவுண்ட் எஃபெக்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸோ இந்த மாதிரி அர்பன் சிச்சுவேஷன்ஸ்லையும் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. மிட் லெவல் வேரியண்ட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டும் வந்துடுது. அது தவிர பேக் சீட்ல இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணனாலுமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தாராளமாக எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் போகலாம். மீதி டீடைல்ஸ், வண்டியோடைய டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையும் உங்களுக்கு பலவிதமான டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ், பலவிதமான டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைச்சிருது. இங்கே பார்த்தீங்கன்னா பவர் டார்க் மீட்டர் தனியாக இருக்கு. அது தவிர சிட்டி மோட்ல இப்போ நான் டிரைவ் பண்றதுனால சிட்டி மோட் இருக்கு. ஃபியூல் டேங்கோடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரஃப் மாதிரி ஒரு ஷேப் இருக்கு, இதே தான் ஆக்சுவலா ஃபியூல் டேங்க் டிஸ்பிளே. தென் இந்த டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்றதுக்கான பட்டன்ஸ் இங்கே ஸ்டீரிங் உடைய ரைட் சைடில் வந்துருது. ஸோ இது மூலமாக ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் டு எம்டி இருக்கு, இருக்கிற பெட்ரோலுக்கு 330 கிலோமீட்டர் ஓடுன்னு வண்டி காட்டுது. தென் அதுக்கப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் எஃபிஷியன்சி, நீங்க இப்போதைக்கு கரண்ட்லி ஓட்டிட்டு இருக்கிற, கரண்ட்லி த்ராட்டில் கொடுக்குற லெவலுக்கு எவ்வளவு மைலேஜ் கொடுக்குதுங்கிறது ஈஸியாக காட்டிடும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் மைலேஜ் இப்போதைக்கு நான் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 42 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லையும் வண்டி பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் மைலேஜ் தருது. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ், இங்கே நீங்கள் என்ன சாங் ப்ளே பண்ணுறீங்க, இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்ல இருக்குது 106.4 FM இப்போ தான் வந்து நம்ம மாற்றணும். ஸோ இங்கே அதையும் டிஸ்பிளே பண்ணும் இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ ரொம்பவே கன்வீனியன்டான கம்ஃபர்டபுளான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தவிர டிரைவ் ஓரியன்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கானமி மோட் பேஸ் லெவல் பியூர் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக அவைலபிள் இருக்கு இந்த டாடா பஞ்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கூடுதல் மைலேஜ் வேணும், பவர் அந்த அளவுக்கு அவசியம் இல்லை இந்த மாதிரி டிராஃபிக் சிச்சுவேஷன்ஸ்ல, அப்படிங்கும்போது டிரைவர் சீட்டுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கானமி மோட் பட்டன் இருக்கு. Economy drive mode activated. ஸோ இந்த மாதிரி எக்கனாமி டிரைவ் மோட்ல பார்த்தீங்கன்னா பவர் வந்து ஆப்வியஸ்லி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், பட் மைலேஜ் ஃபோக்கஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டெஃபினெட்லி அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் அவசியம் இல்லாதப்போ மைலேஜ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த டிரைவ் மோடை போட்டு ஓவர்டேக் பண்ணுறதுங்கும் போது கொஞ்சம் அந்த பவர் லேக் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓவர்டேக்கிங் சிச்சுவேஷன்ஸில் டெஃபினெட்லி சிட்டி மோடு தான் பெஸ்ட். இப்போ நம்ம டாடா பஞ்சோடைய ஏஎம்டி வேரியண்ட்டுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகுமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாடா பஞ்ச் ஏஎம்டி இப்போ நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் கிரியேட்டிவ் ஏஎம்டி வேரியன்ட், 5 ஸ்பீட் ஏஎம்டி கியர் பாக்ஸ் தான். எஸ், டாடா டியாகோவிலையும் இதே ஏஎம்டி கியர் லிவர் தான் நம்ம பார்த்துருக்கோம், இதே கியர் பாக்ஸும் இருக்கு. ஓ ஸோ இந்த மாதிரி பிரேக்கிங் சிச்சுவேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் வே கண்ட்ரோலுங்கிற ஃபீச்சர்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க டாடா மோட்டர்ஸ். ஸோ கூடுதல் சேஃப்டி நல்லாவே இருக்குது இப்போ இந்த டாடா பஞ்ச் பொறுத்த வரைக்கும். இப்போ ஏஎம்டி நோக்கி வந்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கேன், ஆட்டோ மோடில் தான் ஓட்டிட்டு இருக்கேன். ஆஃப்கோர்ஸ் மேனுவல் மோட்ஸும் இருக்குது இந்த ஏஎம்டி பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் மைனஸ் பண்ணி நீங்கள் மேனுவல் மோட்ஸில் கியர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் இந்த ஏஎம்டியோட கியர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இப்போ செகண்ட் கியர் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ எஸ், இந்த ஏஎம்டிங்கிறதுக்கான டிபிக்கல் எடுத்துக்காட்டு அந்த கியர் ஷிஃப்ட் லேக், கொஞ்சம் அந்த லேக்னு சொல்ல முடியாது, பட் டிபிக்கலாக அந்த கியர் சேஞ்ச் ஆகிறதுக்கான டைம் அது எடுத்துக்கும். அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருந்தாலும் இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ மோசமாக இல்லை. இனிஷியலாக வந்து டாடா டியாகோ ஏஎம்டிஸ் அளவுக்கு அந்தளவுக்கு மோசமாக இல்லை. டு பி ஃப்ராங்க் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்குது. டாடா மோட்டர்ஸ் இந்த ஏஎம்டியை பஞ்சுக்காக எக்ஸ்க்ளூசிவ்லி இன்னும் கொஞ்சம் ரீஃபைன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பெட்டராகவே இருக்குது சொல்லப்போனால். இப்போ இந்த லோ ஸ்பீட்லன்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் ஆகுது, கிளச் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், கியர் நம்ம சேஞ்ச் பண்ண எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதே இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்பீட் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு அந்த ரெஸ்பான்ஸ் ஈஸியாக கொடுக்குது. இப்போ ஓரளவு ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம், ரோடு ஃப்ரீ ஆகுது. அப்படிங்கிறப்போ நம்மளே இன்ஃபேக்ட் சும்மா ஆக்சிலேட்டர் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த என்ஜின் ரெஸ்பான்ஸ் வந்துடுது. ரொம்ப டைம் எடுக்கும் ஏஎம்டி அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ டைம் எடுக்கிறது இல்லை இப்போ. எஸ், கொஞ்சம் பிளான் பண்ண வேண்டியிருக்கு கண்டிப்பாக. ஓவர்டேக்ஸ்லாம் எஸ்பெஷலி இந்த மாதிரி நேரோ சிட்டி ரோட்ஸில் கண்டிப்பாக பிளான் பண்ண வேண்டியிருக்கும். தேர்டில் இருக்கேன். ஸோ என்ஜின் ரெஸ்பான்ஸ் இஸ் பிரிட்டி குட். அதாவது எங்கேயுமே பவர் இல்லாமல் மிஸ் ஆகுதுங்கிற ஒரு ஃபீல் இல்லை. அப்படி இன்கேஸ் நீங்கள் 4th 5th ஓட்டிட்டு இருக்கீங்கன்னா
ஆக்சிலேட்டரை நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், டக்குன்னு கியர் டவுன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பவர் கிடச்சிரும், நீங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை தவிர இந்த ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் ட்ராக்ஷன் ப்ரோ மோட் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக ஸ்லஷ்ஷு, மட்டு, சாண்டு, மணல் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல போய் வண்டி லைட்டாக மாட்டிக்குது அப்படின்னு இருக்கும்போது இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்லேருந்து கைடன்ஸ் வரும். டிரைவர் என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணுமா, ஆக்சிலேட்டர் பண்ணணுமா, இல்லை பிரேக்கோடு சேர்த்து ஆக்சிலேட்டர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ராக்ஷன் ப்ரோ மோட் ஆன் ஆகி உங்களை வந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து வண்டியை வெளியே கொண்டு வந்துடும். ஸோ பேசிக்கலாக அந்த கைடன்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கம்ப்ளிஷ்ட் மற்றும் இந்த கிரியேட்டிவ் டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் ஏஎம்டி கியர் பாக்ஸோட இருக்கிற வேரியன்ட்ஸோட மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிராஃபிக் சுச்சுவேஷன்ஸில் என்ன கேட்டால் நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா எப்போ பவர் வேணும்னு நினைக்கிறீங்களோ உடனே பவர் கிடச்சிருது அண்ட் கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக ஓட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ ஹைவேக்கு போய் இந்த ஏஎம்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்த டாடா பஞ்ச் அக்கம்ப்ளிஷ்ட் மற்றும் இந்த டாப் அண்ட் கிரியேட்டிவ் வேரியன்ட்ஸ்ல க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனும் அவைலபிளா இருக்கு. ஹைவே ஃப்ரீயான ஸ்ட்ரெச் கிடைச்சுன்னா ஈஸியாக க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணலாம் லாங் டிஸ்டன்ஸ் டிரைவிங்க்கு. இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீயான ஸ்ட்ரெச் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் க்ரூஸ் கண்ட்ரோல் நான் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 பட்டன்ஸ் இருக்குது க்ரூஸ் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரூஸுங்கிறது ஆன் ஆகிடும், ஆனால் வந்து ஸ்பீட் செட் ஆகாது. ஸ்பீட் செட் ஆகிறதுக்கு இங்கே கீழே இருக்கிற இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் செட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 40 km/h ஸ்பீட்லேருந்து செட் பண்ணிக்கலாம் க்ரூஸ் கண்ட்ரோல். இப்போ நான் 47 km/h 47 km/h செட் பண்ணியிருக்கேன். இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் ஆனுங்கிற இண்டிகேஷனும் காமிச்சிடும். ஸோ இதில் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த மேலே இருக்கிற பட்டனை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும். ஒவ்வொரு தடவையும் 5 km/h ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அதே ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கேன்சல் ஆகிடும். 16 இன்ச் அலாய் வீல்ஸ் இருந்தாலுமே டாடா பஞ்சினுடைய ரைட் குவாலிட்டி ரஃப் ரோட்ஸில் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஆனாலும் சிறிய அளவில் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குது சஸ்பென்ஷன் செட்டப்பில். கொஞ்சம் ரஃபான ரோட்ஸில் வேகத்தை கூட்டினாலுமே ஓவரால் ஸ்டெபிலிட்டி மற்றும் ஹேண்ட்லிங் எந்த விதத்திலையும் அஃபெக்ட் ஆகலை இந்த சாலிடான ஆல்ஃபா ஆர்க் பிளாட்ஃபார்ம்னால. ஆனாலும் ஹை ஸ்பீட்ஸில் ஓட்டும்போது ரோட் நாய்ஸ் மற்றும் விண்ட் நாய்ஸ் கேபினுக்குள்ளே நல்லாவே தெரியுது. இந்த 86 PS என்ஜின் ரொம்பவே பவர்ஃபுல்லான பர்ஃபார்மர்னு சொல்ல முடியாது, ஆனாலும் டெய்லி யூசேஜுக்கு பொருந்துற மாதிரி இருக்குது. ஏஎம்டி கியர் பாக்ஸ் முன்னை விட ஸ்மூத்தாக இருந்தாலுமே கொஞ்சம் அவசரமாக ஓட்டும்போது ரிலாக்ஸ்டாக தான் இருக்குது. அவசரத்தில் ஓட்டும்போது மேனுவல் மோடு தான் சரியான சாய்ஸ். இந்த டாடா பஞ்ச் 370 mm வரைக்கும் வாட்டர் வெயிடிங் கெப்பாசிட்டி தருது. 178 mm கிரவுண்ட் கிளியரன்ஸோட சேர்த்து ரேம் ஏர் இன்டேக்ஸும் வருது பெஸ்ட்டான ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிக்காக. ரிவ்யூவை முடிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்டீரியர் மற்றும் இன்டீரியர் டீடைல்ஸை பற்றி ஒரு தடவை பேசிடுவோம். ஏற்கனவே சொன்னது போல இந்த டாடா பஞ்ச் டாடா ஆல்ட்ராஸினுடைய ஆல்ஃபா ஆர்க் பிளாட்ஃபார்மில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. லென்த்லையும் அகலத்திலையும் நெக்ஸான் மற்றும் ஆல்ட்ராஸை விட கம்மியாக இருந்தாலும் உயரத்தில் நெக்ஸான் அளவுக்கு இருக்குது. ஃப்ரண்ட் டிசைனை பற்றி பேச போனால் டாடா ஹேரியர் இன்ஸ்பயர்ட் டிசைன்கிறதுனால மேலே LED DRLஸோட சேர்த்து இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே ஆக்சுவல் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கீழே பம்பரில் சென்டரில் வருது. இது ஒரு SUV டிசைன்கிறதுனால பம்பரோடைய மேக்ஸிமம் பார்ட் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. பம்பரோடைய கீழே கார்னரிங் ஃபாக் லேம்ப்ஸும் வருது. ஆனால் LED DRLஸும் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸும் இந்த டாப் அண்ட் கிரியேட்டிவ் வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. என்னதான் இந்த டிசைன் டாடா ஹேரியரை பேஸ் பண்ணி இருந்தாலுமே ஒரு சில கிளியரான வித்தியாசங்கள் இருக்குது. கீழே இருக்கிற கிரில்ல ட்ரையாரோ டிசைன் பேட்டர்ன் பார்க்கலாம். அதே மேலே இருக்கிற கிரில் க்ளோஸ்டாக இருந்தாலுமே 3 ட்ரையாரோ டிசைன் ஓப்பனிங்ஸ் இருக்குது ஹார்னுடைய லொக்கேஷனுக்காக. டிசைன் மட்டும் இல்லாமல் டாடா மோட்டார்ஸ் ஏரோடைனமிக்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸினுடைய சைடில் பார்த்தீங்கன்னா ஏரோ கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பேசிக்கலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் வென்ட்ஸ். ஃப்ரண்ட்டில் ஃபேஸில் அடிக்கிற காற்றை பம்பர் வழியாக வீல்ஸுக்கு மேலே டைவர்ட் பண்ணி விடுறதுக்காக தான் இந்த ஏர் வென்ட்ஸ். ஸ்டாண்டர்டாக எல்லா டாடா பஞ்சோடைய வேரியண்ட்ஸ்க்கும் 187 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. ஆனால் இந்த டாப் அண்ட் கிரியேட்டிவ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் 16 inch டியூவல் டோன் மெஷின் கட் அலாய் வீல்ஸ் தராங்க. மீதி எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே 15 inch ஸ்டீல் வீல்ஸ் தான் வருது. நெக்ஸானை விட லென்த் கம்மியாக இருந்தாலுமே சைட் ப்ரொஃபைலில் பார்க்குறதுக்கு இந்த டாடா பஞ்ச் ரொம்பவே அட்ராக்டிவாக ப்ராப்பராக ஒரு மினி ஹேரியர் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் டியூவல் டோன் ரூஃப் கலர் ஆப்ஷன் வருது. கூடவே பிளாக் கலர் ரூஃப் ரெயில்ஸும் வருது. ஓவரால் இந்த பஞ்சோடைய கேபின் ஷேப் ஸ்கொயராக இருக்குது. நெக்ஸான் மற்றும் அல்ட்ராஸை போல கர்வ்டாக இல்லை. ஆனால் அல்ட்ராஸோடைய பிளாட்ஃபார்மில் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால பேக் டோருக்கான டோர் ஹேண்டில்ஸ் சி பில்லரில் தான் இன்டெகிரேட் ஆகிருக்கு. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கூட இந்த டாடா பஞ்ச் ரொம்பவே வித்தியாசமாக ரொம்ப யூனிக்காக ஸ்டைலிஷாக இருக்குது. டக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய சைஸ் குவிட்டை போல இருந்தாலுமே இந்த டாடா பஞ்சுக்கான தனித்துவமான டிசைன் எலிமெண்ட்ஸ் ஏராளமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டாப் அண்ட் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த ட்ரையாரோ டிசைன் பேட்டர்ன் LED டைல் லேம்ப்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது. பகல்லையும் சரி நைட்லையும் சரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இந்த டாப் அண்ட் கிரியேட்டிவ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் மற்றும் டிஃபாகர் வருது.
எந்த வேரியண்ட்டுக்குமே ரியர் ஃபாக் லேம்ப் வரல. அதே ட்ரையாரோ டிசைன் பேட்டர்னை பேக் பம்பரில் ரிஃப்ளெக்டருடைய ஹவுசிங்லையும் பார்க்கலாம். மேலும் பேக் பம்பர்லையும் வீல்ஸ்க்கு பின்னாடி அதே போல் ஏரோ வென்ட்ஸை பார்க்கலாம். ஓவரால் பேக் டிசைன் ரொம்பவே நல்லா இருந்தாலுமே சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்ஸ்க்கான ஆப்ஷன் கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், ப்ரீமியமாக இருந்திருக்கும். டாப் லெவல் அக்கம்ப்ளிஷ்ட் மற்றும் கிரியேட்டிவ் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும் ரியர் பார்க்கிங் கேமரா வந்துருது. ஆனால் எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே டெயில்கேட்டோடைய சென்டரில் பஞ்சோடைய மோனோகிராம் ஸ்டாண்டர்டாக வந்துருது. இந்த டிசைன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் தவிர முக்கியமாக இந்த டாடா பஞ்சோடைய கலர் ஆப்ஷன்ஸை பற்றி பேசியே ஆகணும். டோட்டல் 7 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ட்ராபிக்கல் மிஸ்ட் கலர் ரொம்பவே இம்ப்ரெசிவாக அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ கேபின்குள்ளே போய் பார்த்துருவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இருக்கிறது புதிய டாடா பஞ்ச் டாப் ஸ்பெக் கிரியேட்டிவ் வேரியண்ட்டுக்கு உள்ள. ஸோ இந்த வண்டியோடைய ஃபீச்சர்ஸை பற்றி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டாடா ஆல்ட்ராஸில் இருக்கக்கூடிய நிறைய டிசைன் எலிமெண்ட்ஸ் மற்றும் ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டில். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பியூட்டிஃபுல் லெதர் ராப் ஃபிளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் அப்படியே டாடா ஆல்ட்ராஸ் மற்றும் நெக்ஸான்லேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து க்ரூஸ் கண்ட்ரோலும் இந்த வண்டியோடைய அக்கம்ப்ளிஷ்ட் வேரியண்ட்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. அதாவது இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு ஒரு லெவல் கீழே இருக்கிற வேரியண்ட்லேருந்தே க்ரூஸ் கண்ட்ரோல் அவைலபிளாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் இந்த டாப் அண்ட் வேரியண்ட்ல எக்ஸ்க்ளூசிவா அவைலபிளான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் இந்த வண்டியில இந்த டாப் அண்ட் வேரியண்ட்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. மேலும் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸும் இந்த டாப் அண்ட் கிரியேட்டிவ் வேரியண்ட்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. ரைட் சைடு, அதாவது ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த வண்டியோடைய மிட் லெவல் வேரியண்ட்ல இருந்தே, அதாவது அக்கம்ப்ளிஷ் வேரியண்ட்ல இருந்தே ஸ்டாண்டர்டா வந்துருது. ஸோ சாவி பாத்தீங்கன்னா எப்பவும் போல டாடா ஹேரியர், ஆல்ட்ராஸ், நெக்ஸான்ல இருக்கிற அதே சாவி தான். இப்போ டியாகோ என்ஆர்ஜிலையும் டிகார்லையும் கூட இதே சாவியை நீங்கள் பார்க்கலாம் டாப் அண்ட் வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எந்த ஒரு சர்ப்ரைஸும் இல்லை. அதுக்கான புஷ் பட்டன் ஸ்டார்ட் இங்கே இருக்குது. தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ்க்கான பட்டன் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதோட சேர்த்து பேசிக் மாடலேருந்தே அவைலபிளாக இருக்கிற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமி மோட், அதோட சேர்த்து என்ஜின் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன், கூடுதலான மைலேஜ் எக்ஸ்டெண்ட் நீங்கள் பண்ணுறதுக்காக. டிரைவர் டோருக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே டோருடைய டிசைனே கம்ப்ளீட்டாக ஆல் நியூ. ஸோ பல விதமான டெக்ஸ்சர்ஸ் மற்றும் டிசைன் எலிமெண்ட்ஸ் இங்கே கம்பைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எட்ஜியான அப்படியே ஆங்கிள்ஸான ஒரு டிசைன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா அப்பீலிங்காகவும் நல்லாவும் இருக்குது. ஆல் 4 பவர் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் அட்வென்ச்சர் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் ஒன் டச் டிரைவர் விண்டோ ஃபங்க்ஷன் இருக்குது. இதை நான் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஓவரால் இன்டீரியரோட லுக்கு இப்படி தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். டாடா ஆல்ட்ராஸில் மற்றும் நெக்ஸான் ஈவியில் இதே டிஸ்பிளே தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இப்போ இந்த டாடா பஞ்சுக்காக இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பல சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போது டிரைவர் டோரோடைய விண்டோ பார்த்தீங்கன்னா ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷன் ஸ்டாண்டர்டாக இந்த டாப் அண்ட் கிரியேட்டிவ் வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. வேறு எந்த வேரியண்ட்லையும் அவைலபிளாக இல்லை. ஆனால் ஆல் 4 பவர் விண்டோஸ் அட்வென்ச்சர் வேரியண்ட்லேருந்து அவைலபிளாக இருக்குது. அதே போல் இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோல்டிங் ORVMs அவைலபிளாக இருக்குது ஸ்டாண்டர்டாக. ஆனால் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் பவர் அட்ஜஸ்டபிள் ORVMs பார்த்தீங்கன்னா மிட் லெவல் அட்வென்ச்சர் வேரியண்ட்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. அதாவது பேஸ் மாடலுக்கு அடுத்த வேரியண்ட்லேருந்தே பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் ORVM அவைலபிளாக இருக்குது ஸ்டாண்டர்டாக. இப்போது இந்த மெட்டீரியல்ஸ் பற்றி பேச போனால் இங்கே டோர் பேட்ஸோடைய இந்த ஒயிட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. டாட் மேட்ரிக்ஸ் போன்ற ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்ந்து இந்த ட்ரையாரோ டிசைன் பேட்டர்ன் நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸோ ஒரு வித்தியாசமான டெக்ஸ்சர், வித்தியாசமான அப்பீல். அதே இங்கே இருக்கிற டெக்ஸ்சருக்கும் இந்த டோர் பேடுக்கு மேலே இருக்கிற டெக்ஸ்சருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ ஒரு யூத்ஃபுல்லான அப்பீல் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் வித்தியாசமான லுக்கோட. அதே டாட் மேட்ரிக்ஸ் டெக்ஸ்சர் இங்கே டேஷ்போர்டோடைய மிட் பேட்லையும் நீங்கள் பார்க்கலாம். இங்கேயும் அதே ட்ரையாரோ டிசைன் பேட்டர்னை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இந்த டாட் மேட்ரிக்ஸ் போன்ற டெக்ஸ்சர் உண்மையாகவே பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதோட சேர்ந்து ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே இங்கே மேலே டேஷ்போர்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வேற ஒரு டெக்ஸ்சர். இந்த டெக்ஸ்சரை நம்ம டாடா ஆல்ட்ராஸில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே டெக்ஸ்சர் இங்கே டேஷ்போர்டு கீழ் பகுதியிலையும் சேமாக இருக்குது. இதே சேம் பிளாஸ்டிக் டெக்ஸ்சர். ஆனால் இந்த எல்லா டெக்ஸ்சருக்கு மத்தியில் இங்கே ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு வுட் போன்ற ஒரு டெக்ஸ்சர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வுட் கிடையாது, பிளாஸ்டிக் தான். ஆனால் வித்தியாசமான ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. ஸோ ஒரு சில பல டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு யூத்ஃபுல்லான அப்பீல், யூத்ஃபுல்லான லுக்கு கொடுத்துருக்காங்க. டெஃபினெட்லி இந்த கேபினில் உட்காரும்போது கொஞ்சம் ஒரு யூத்ஃபுல்லான அப்பீல், ஒரு யங்கான ஒரு காரோடைய அப்பீல் இந்த வண்டியில் இருக்குது. இப்போ சீட்ஸை பற்றி பேச போனால் உண்மையாகவே ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்ஸ். தாராளமாக லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் போகக்கூடிய கெப்பாசிட்டி இந்த சீட்ஸுக்கு இருக்குது. சைட் போல்ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே அண்டர் தாய் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா சீட் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாடா ஆல்ட்ராஸை விட இன்ஃபேக்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா இந்த வண்டியோட ஹைட்டும் அதிகம். அதோட சேர்த்து உண்மையாகவே சீட் டிசைன் டாடா ஆல்ட்ராஸை விட பெட்டராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் லாங் டிஸ்டன்ஸ் டிரைவை பொறுத்த வரைக்கும். இப்போ மறுபடியும் ஃபீச்சர்ஸுக்கு வருவோம்.
தென் இப்போ டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்ஸான் மற்றும் ஆல்ட்ராஸில் பார்த்த அதே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான். வெல் ஆல்மோஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரைவிங் எஃபிஷியன்சிக்கான டிரைவ் நெக்ஸ்ட்டுக்கான ஆப்பும் வந்துடுது உங்களுடைய டிரைவிங்கை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே அவைலபிளாக இருக்குது. இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே மற்றும் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு ஒரு லெவல் கீழே இருக்கிற அக்கம்ப்ளிஷ்ட் வேரியண்ட்ல இருந்தே ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்கு வாய்ஸ் கமாண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஓட. மற்றபடி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாட் 3 வேர்ட்ஸுக்கான கனெக்டிவிட்டி ஆப்ஷனும் இருக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூடலுங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. இது பேசிக்கலாக என்னன்னு சொல்ல போனால் ஹோம் ஸ்க்ரீனுக்கான வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த டூடல். தென் டிரைவ் நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல விதமான ஆடியோ செட்டிங் இருக்கு. தென் பார்க் அசிஸ்ட்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. இன்ஃபேக்ட் ஃபார்வர்டு மோஷனுங்கும் போது கூட நீங்கள் வண்டியை ஃபார்வர்டில் ஓடிட்டு இருக்கீங்கன்னு போது கூட ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவை நீங்கள் ஆன் பண்ணி கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் டைட்டான டிராஃபிக் கண்டிஷன்ஸ்க்கு. ஸோ இது ஒரு பெட்டரான ஃபங்க்ஷனாலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீம்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கு. இந்த தீம்ஸ் மூலமாக இந்த டச் ஸ்கிரீன் சிஸ்டம் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோடைய கலர்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட சேர்ந்து ஆடியோ குவாலிட்டியும் ஈக்குவலைசர் செட்டிங்கும் கூட சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து ஜிங் செலக்ட் பண்ணால் இதுவும் ரெட் ஆகிடும். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோடைய பேக்ரவுண்டும் ரெட் கலரில் ஆகிடும். அதே போல் ஆடியோ செட்டிங்கோடைய குவாலிட்டியும் கூட மாறிடும் இந்த செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கிரியேட்டிவான ஆப்ஷன். நிறைய நல்லாவே இருக்கு இந்த டச் ஸ்கிரீன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். என்ன ரொம்ப மாடர்னான சிஸ்டம்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் இந்த கேட்டகரிக்கான வெஹிக்கிளுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் 6 ஸ்பீக்கர்ஸ் தராங்க அக்கம்ப்ளிஷ்ட் வேரியண்ட்ல இருந்து, இன்க்ளூடிங் 2 ட்வீட்டர்ஸ், 4 ஸ்பீக்கர்ஸ், ஹார்மானோடைய ஸ்பீக்கர்ஸ் இது. ஸோ ஆடியோ குவாலிட்டி உண்மையாவே அட்டகாசமா இருக்கு. இந்த டச் ஸ்கிரீன் சிஸ்டம் எஸ்பெஷலி இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் அவைலபிளா இருக்கிறது இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்ல மட்டும்தான். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலோடைய கண்ட்ரோல்ஸும் வாய்ஸ் கமாண்ட்ஸோட சேர்த்து இந்த டச் ஸ்கிரீன் சிஸ்டம்லேயே அவைலபிளாக இருக்குது இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும். ஸோ ஆட்டோமேட்டிக் ஏசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாடா ஆல்ட்ரோஸில் பார்த்த அதே சிஸ்டம் தான். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மீதி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் எல்லாமே டாடா ஆல்ட்ரோஸ் போலவே சேமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் ஸ்டோரேஜ் சாக்கெட் இருக்குது. இங்கே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. இந்த 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டோட சேர்த்து இன்னொரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சர். அதோட சேர்ந்து இங்கே யூஎஸ்பி சாக்கெட்டும் இருக்குது இந்த டச் ஸ்கிரீன் சிஸ்டமுக்காக. தென் இங்கே ஸ்டோரேஜ் பாக்கெட் இருக்குது. இந்த சாவி வைக்கிறதுக்கோ இல்லை சில பல சின்ன ஐட்டம் நீங்கள் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட் பிரேக் லிவர் இருக்குது. தென் இங்கே கப் ஹோல்டர்ஸும் ஸ்டாண்டர்டாக வந்துருது. இன்ஃபேக்ட் இந்த சென்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா டாடா ஆல்ட்ரோஸோடைய லோவர் லெவல் வேரியன்ட்ஸ் போலவே ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. டாடா ஆல்ட்ரோஸோடைய டாப் அண்ட் வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்துடும். ஆனால் இந்த டாப் அண்ட் பஞ்ச் உடைய வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் ஆம்ரெஸ்ட் கிடையாது. ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு, பேக் சீட்டுக்கு ஆனால் ஆம்ரெஸ்ட் அவைலபிளாக இருக்கு. இப்போ இந்த டாடா பஞ்சோடைய டாப் அண்ட் வேரியன்ட்டோடைய ரூஃபை நோக்கி வந்தோம்னா டே நைட் ஸ்விட்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் IRVMக்கு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஃபீச்சர் மிட் லெவல் வேரியன்ட்ல இருந்தே கூட அவைலபிளா இருக்கு. தென் டிரைவர் சைடு சன்வைசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் அவைலபிளா இல்லை. அதே பேசஞ்சர் சைடுக்கு மட்டும் வேனிட்டி மிரர் அவைலபிளா இருக்கு சன்வைசர்ல. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குறை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் லெவல் டாடா டியாகோ வேரியண்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பேஸ் லெவல் டியாகோ வேரியண்ட்டுக்கு XE வேரியண்ட்டுக்கு கூட LED கேபின் லேம்ப் இங்கே சென்டரில் கொடுத்துருப்பாங்க எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் இந்த டாப் அண்ட் டாடா பஞ்சோடைய கிரியேட்டிவ் வேரியண்ட்டுக்கு கூட எல்லோ சின்ன சைஸ் கேபின் லேம்ப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பேக் சீட்ஸுக்கு கேபின் லேம்ப் கிடையாது. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காஸ்ட் கட்டிங். இட் இஸ் ஓகே. அப்படி இருந்தாலும் இந்த பல்பை நீங்கள் மாற்றிட்டு ஒயிட் LED போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ரீமியம் அப்பீல் கிடைக்கும். தென் இந்த டாப் அண்ட் வேரியன்ட் மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் மிட் லெவல் அக்கம்ப்ளிஷ்ட் வேரியன்ட்லேருந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டாண்டர்டாக வந்துடுது டாடா பஞ்ச் பொறுத்த வரைக்கும். அண்ட் மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸும் எல்லா டெக்ஸ்டர்ஸும் இந்த டாப் அண்ட் மாடலில் இருக்குது. கூடவே சில்வர் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸும் வந்துடுது வித் இந்த ட்வீட்டர் டிசைன். இது வந்து எக்ஸாக்டாக சொல்ல போனால் டாடா ஆல்ட்ரோஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான். இப்போ நம்ம பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இருக்கிறது புதிய டாடா பஞ்சோடைய டாப் அண்ட் கிரியேட்டிவ் வேரியன்ட்டோடைய பேக் சீட்டில். ஸோ பேக் சீட்ல இருந்து பார்க்கறதுக்கு இந்த டேஷ்போர்டு உண்மையாகவே வித்தியாசமாக இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் லே அவுட். இன்ஃபேக்ட் லே அவுட் வந்து ஆல்மோஸ்ட் டாடா ஆல்ட்ரோஸ் போலவே இருந்தாலுமே பார்க்கறதுக்கு இந்த டேஷ்போர்டு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக ஒரு SUV போல ஒரு டாலான அப்பீல் தருது. கூடவே பல விதமான டெக்ஸ்டர்ஸ் கொடுத்ததுனால இன்னும் யூத்ஃபுல்லான அப்பீல் தருது. இப்போ பேக் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேச போனால் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் தாராளம் சொல்ல முடியாது, பட் அடிக்குவேட்டா இருக்கு. என்னுடைய ஹைட் வந்து 5 அடி 11 அங்குலம். என்னுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி டிரைவர் சீட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தாலும் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் மோர் தென் இனஃபா இருக்கு. மேலும் கம்ஃபர்ட் அப்படின்னு பேச போனால் உண்மையாகவே டாடா ஆல்ட்ரோஸை விட இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் ஸ்குவாப் வந்து அண்டர் தை சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ப்ரொவைட் பண்ணுது. சீட்டோடைய ஓவரால் டிசைனே பார்த்தீங்கன்னா சீட் ஸ்குவாபோடைய லென்த்தே பார்த்தீங்கன்னா டாடா ஆல்ட்ரோஸை விட அதிகமாக இருக்கு. ஸோ பேக் சீட் கம்ஃபர்ட்
இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. பேக் சீட் ரிக்ளைன் ஆங்கிள் வந்து கொஞ்சம் வெர்டிக்கலாக கொஞ்சம் செங்குத்தாகவே இருந்தாலுமே ஓவரால் கம்ஃபர்ட், லாங் டிரைவ் கம்ஃபர்ட்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அதோட சேர்ந்து இங்கே சென்டர் ஆர்ம்ரெஸ்ட்டும் வந்துடுது டாடா ஆல்ட்ரோஸை போலவே. தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தா அதே டோர் பிளாஸ்டிக்ஸ், அதே ட்ரைஆரோ டிசைன் பேட்டர்ன், டாட் மேட்ரிக்ஸ் பேட்டர்ன் எல்லாமே சேமாக வந்துடுது. கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சீட்ஸ் பாக்கெட்ஸ் 2 சைட்லையுமே வந்துடுது. அதோடு சேர்ந்து 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லா டோர்ஸுக்குமே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இன்ஃபேக்ட் இவ்வளோ பெரிய வாட்டர் பாட்டிலை ரொம்பவே ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது எல்லா டோர்ஸை பொறுத்த வரைக்கும், எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே. ஸோ பேக் சீட்ஸோடைய கம்ஃபர்ட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான். இப்போ நம்ம பூட் ஸ்பேஸ், அதாவது டிக்கி ஸ்பேஸை பார்ப்போம். இந்த டாடா பஞ்ச் லென்த்லையும் சரி அகலத்திலையும் சரி நெக்ஸான் அளவுக்கு இல்லை. அப்படி இருந்தாலும் டோட்டல் பூட் ஸ்பேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 366 லிட்டர் வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையான யூசபிள் லக்கேஜ் ஸ்பேஸ் 319 லிட்டர் வரைக்கும் தான் இருக்குன்னு என்னுடைய அபிப்பிராயம். பூட் ஏரியாவினுடைய 2 சைட்லையும் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பேக் ஹுக் ஸ்டாண்டர்டாக வந்துடுது உங்களுடைய ஷாப்பிங் பேக்ஸுக்காக. அதே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு yellow கலர் பூட் லேம்பும் ஸ்டாண்டர்டாக தராங்க டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு மட்டும். எப்பயும் போல ஸ்டெப்னி ஸ்பேர் வீல் பூட் ஃப்ளோருக்கு அடியில் இருக்குது. ஆனால் டாடா ஆல்ட்ரோஸை போல 14 இன்ச் ஸ்டீல் வீல் தராமல் 15 இன்ச் ஸ்டீல் வீல் தராங்க. அதே சேம் 195 செக்ஷன் டயரோட. பேஸ் மாடல்ஸ்க்கும் இதே 15 இன்ச் 195 செக்ஷன் டயரோட தான் எல்லா வீல்ஸும் வரும். கூடுதல் இட வசதிக்காக பேக் சீட்டை கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டில் கூட 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட் ஃபங்க்ஷன் கிடையாது. அப்படி பேக் சீட்டை மடக்குனாலுமே ஒரு பெரிய லெவலில் ஸ்டெப் இருக்குது. ஆனால் ரொம்ப தாராளமான இட வசதி இருக்குது. அதனால பெரிய சாமான் கூட ஈஸியாக லோடு ஏற்றிட்டு போயிடலாம். ஸோ பஞ்சோடைய பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோதான். இப்போ இந்த ரிவ்யூவை நம்ம முடிச்சுக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புதிய டாடா பஞ்ச் சப் காம்பாக்ட் எஸ்யூவியோடைய ஒரு டீடைல் டிரைவ் ரிவ்யூ. என்ன பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் என்ஜின் இருக்கிற சப் காம்பாக்ட் எஸ்யூவிஸ் மற்றும் பிரீமியம் ஹேட்ச்பேக்ஸுக்கு இந்த டாடா பஞ்ச் பக்காவான போட்டி தரும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு டாடா பஞ்சினுடைய பிரைசஸ் இன்னும் வரல, பட் கூடிய சீக்கிரமே வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.